1000 பிவி. எவ்வளவு பிவி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. 1000 பிவினா 2000 ரூபாய் பர்ச்சேஸ். வாங்க முடியுமா? வாங்க முடியாதுங்களா? கண்டிப்பா வாங்கலாம்ல மேடம். யாராலையும் நோன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பேசிக் நீட்ஸ் வாங்கணும். ஒரு பேஸ்ட்டு, சமையல் எண்ணெய், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், டீ, காஃபி, உப்பு, கிளீனிங் ஐட்டம்ஸ், பாத்திங் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸு, டால் ஐட்டம் இப்படி வாங்கினீங்கனாலே 2000 ரூபாய் தாண்டிடும். 1000 பிவிங்கிறது கன்ஃபார்ம். இப்போ நீங்கள் இந்த மாதம் தான் எல்லாருமே வந்து என்ன நினச்சிட்டீங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தால் கூட இன்றைக்கி தான் ஜாயின் பண்ண போகிறீங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதம் என்ன மாதம் மேடம்? ஏப்ரல் மாதம். நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கூட கன்ஃபார்மாக ஒருத்தரை கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? கன்ஃபார்மாக ஒருத்தரை கொண்டு வரணும். கொண்டு வந்தால் ரெண்டு பேரும் 1000 பிவி பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 2000 பிவி. கரெக்டுங்களா? இது பண்ணுறது ஈஸியாக கஷ்டமா? ஆனால் நீங்கள் கொண்டு வர வரையும் என்ன சொல்லிடணும், நெக்ஸ்ட் மந்த்து 12 மாதம் நீங்கள் மாதம் 1000 பிவி பண்ணிடணும். மாதம் ஒருத்தரை கன்ஃபார்மாக ஜாயின் பண்ண வைக்கணும். டார்கெட். ஒரு ஃபேமிலியை ஒருத்தரை கொண்டு வர முடியுமா? முடியாதுங்களா? முடியும். முடியாத விஷயத்த நான் சொல்லலை. கரெக்டுங்களா? அதே மாதிரி ஏப்ரல் மே மாதம் நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒருத்தரை கொண்டு வரீங்க. 2 பேர். டோட்டலாக எத்தனை பேர் ஆகிட்டீங்க? 4 பேர். அதே போல் ஜூன் மந்த்து நீங்கள் 4 பேரும் சேர்ந்து இது இந்த 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷனில் இருக்கணும். இப்போ என்ன பிரச்சனைனா, நான் வந்து இவங்களை அறிமுகப்படுத்துவேன். மேடம் இந்த கம்பெனியில் வாங்க, உங்களால் ஜெயிச்சிட முடியும், அவ்வளோ லாபம் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாந்து ஐடியா போட்டுட்டு நான் என் வேலையை பார்ப்பேன், அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனால் வருமானம் எங்கேருந்து வரும்? வராது. இந்த ஃபாலோஅப் நடக்க மாட்டேன். இந்த ஃபாலோஅப் பண்ணாமல் விடுறதுனால தான் இன்னைக்கு சேலஞ்ச். இந்த ஃபாலோஅப் கம்யூனிகேஷன் நம்ம கூட ரிலேஷன்ஷிப் டெய்லி பேசிஸில் மந்த்லி கூட நம்ம கூட கான்டாக்டில் இருந்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன நடக்கும்? இந்த டூப்ளிகேஷன் நடக்கும். இல்லைன்னா நடக்காது. இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருவோம் ஆர்வமாக, நானும் சொல்லுவேன், நீங்களும் கேட்பீங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டோம், உங்களுக்கும் எனக்கும் தகவல் தொடர்பு கட்டாயிடும். என்னைக்காவது ஒரு நாள் பொருள் வாங்க வருவோம், நல்ல பொருள்ன்ட்டு என்ன பண்ணணும், மற்றபடி பிஸ்னஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆக மாட்டோம். அந்த பிஸ்னஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகணும்னா நம்ம ரெகுலராக கம்யூனிகேஷன் கான்டாக்டில் ரொம்ப, அதுக்காக டெய்லி கான்டாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேவைக்கேற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப கான்டாக்ட் பண்ணணும். அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணினா தகவல் தொடர்பு இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த டூப்ளிகேஷன் நடக்கும். அந்த டூப்ளிகேஷன் நடக்கிறப்ப இங்கே ஜெயிச்சாகணும்னா என்ன பண்ணுவோம், நமக்கான பேசிக்கான விஷயத்த பண்ண ஆரம்பிச்சுவோம். இதை கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணோம்னா இந்த டூப்ளிகேஷன் 12 மாதம் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா 8 + 8 16 ஜூலை மாதம். ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும்? 16 + 16 எவ்வளோ மேடம்? செப்டம்பர் மாதம் 32 + 32 64. இப்போ இது வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த 6 மாதம் என்ன இருக்குது, ஸ்ட்ரகிளாக ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கே வரைக்கும் தான் பேசிக் செட் பண்ணுறீங்க, அடித்தளம் அமைக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நிறைய பேச வேண்டியிருக்கும், நிறைய கம்யூனிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா உங்கள் டீமுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் மாறும். 64 + 64 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? 128. அக்டோபர். நவம்பர் மாதம் 128 + 128. டிசம்பர் 256 + 256 512. ஜனவரி 512 + 512 1024. பிப்ரவரி 1024 + 1024 2048. மார்ச் அப்படியே டபுளாக போட்டிங்கன்னா 4096 வரும். எவ்வளோ பேர் இருக்கும்? இந்த 4000 பேரும் எவ்வளோ பிவி வாங்குறீங்க? 1000 பிவி. எவ்வளோ டோட்டல் பிவி எவ்வளோ மேடம் மல்டிப்ளிகேஷன் பண்ணால்? இந்த 40 lakhs பிவிங்கிறப்ப இன்னொரு 4 லட்சம் பிவியை அடிஷ்னலாக கொண்டு வந்தாச்சுன்னா நீங்கள் 44 lakhs பிவி வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு எமரால்டு கம்பெனியுடைய எமரால்டு பின் உங்களுடைய அக்கௌண்ட்டில் மாதம் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்கம் வரும். எவ்வளோ இன்கம் வருமோ? 3 லட்ச ரூபா. கொஞ்சம் ட்ரீம் பண்ணுங்க. இப்போ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி 1 லேக்குக்கு வந்து இன்னைக்கு ஐடி செக்டரில் இருக்கவங்களாம், இவங்க ஏஜில் இருக்கவங்களாம் என்ன பாடுபடுறாங்க? டென்ஷனில் ப்ரெஷரில் இருக்கிறாங்க.
அதனால தான் அவங்க சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா எங்களை விட்டுருங்க, ஃபேமிலியோடு இருக்க மாட்டேன், எங்கேயாவது வெளியில் போய் நான் என் மண்டையில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க பசங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு அந்த 5 நாள் அவங்கள டென்ஷன் போட்டு ப்ரெஷர் போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாங்க. காசு சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 5 நாள் ப்ரெஷர் கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியல. நம்ம இதை சம்பாதிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி.